வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பேச போறோம்னா, தமிழ்நாட்டுல வந்து எலெக்ஷன் டேட்ஸ் அறிவிச்சாங்க. இங்க வந்து ஒரு பக்கம் கட்சிகள்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கட்டுப்பாடே இல்லாம போலீஸ்காரங்களாம் வந்து அவங்க டியூட்டியை பாக்குறவங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அன்வான்ட் டியூட்டி செய்யறாங்க பாத்தீங்களா, பொதுமக்களை போட்டு அடிக்கிறது, சுடுறது, அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற போலீஸ்காரங்களோட எண்ணிக்கை அந்த நியூஸ் வந்து குறையவே இல்லை. நம்ம வந்து என்கவுண்டர் பண்ண போலீஸ்காரை பத்தி பேசியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடியில ஒரு பையனை பைக்ல போட்டு அடிச்ச போலீஸ்காரங்களை பத்தி பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து டி நகர்ல ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணாவை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி இன்னைக்கு ஃபுல்லா பேசலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பேசலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோ டிரைவர் அண்ணா போலீஸ்கிட்ட ஏதோ தப்பா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. போலீஸோட வாதம் படி அவர் வந்து அடிச்சது அவர் பேசுறது தப்பாவே இருந்தாலும் நீங்க பொதுமக்கள் மேல இப்படிதான் நடு ரோட்ல அவங்களுடைய வேட்டியை சட்டையை கழட்டிட்டு நீங்க அடிப்பீங்களா? முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அப்படி அடிச்ச போலீஸ்காரங்களை அவங்க கூட வச்சு இன்வெஸ்டிகேஷன், இன்ஸ்பெக்டர் அளவுல இருக்கிற அதிகாரிகள் அவங்க கூட வச்சுதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அப்படி அது எப்படி அடிச்ச ரெண்டு போலீஸ்காரங்களும் நீங்க ஒழிச்சு வச்சுட்டு அதாவது தலைமறைவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்டோ டிரைவரை போய் விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுவீங்க? இப்போ அவர் குடிச்சிருக்காங்களா இல்லையான்ட்டு இப்போ ஒரு வாகனத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நீங்க வந்து உடனே கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல டெஸ்ட் எடுக்கிறீங்கல்ல, அவர் ஆல்கஹால் அவரோட உடம்புல இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி தானே அந்த போலீஸ்காரங்களுக்கு அதே மாதிரி டெஸ்ட் எடுத்தாவோ இல்ல நீங்க ஏதாவது கையோட வச்சிருப்பீங்கல்ல ஒரு ஊதுறதுக்கு ஒண்ணு மிஷின், அந்த மிஷினை வச்சு செக் பண்ணா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கிறாங்களா இல்ல சரக்கு அடிச்சிருக்கிறாங்களா இல்லையன்றது தெரிஞ்சிருக்கு போது அப்போ உங்களுக்கு அவங்க சொல்ற குற்றச்சாட்டை இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு தானே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்போ அந்த போலீஸ்காரங்களை எங்கதான் ஒழிச்சு வச்சீங்க? அதை கூப்பிட்டு வந்து பண்ணிருக்கோம், பண்ணல. அப்ப ரெண்டு பேரையும் வச்சு விசாரிச்சிருக்கணும். யார அடிச்ச போலீஸ்காரங்களும் அடி வாங்கின ஆட்டோ டிரைவர் அண்ணாவையும் சேர்த்து விசாரிச்சிருக்கணும். அப்படி விசாரிக்காத போலீஸ்காரங்க வந்து இவங்கள மட்டும் அவர் வந்து ஆட்டோ டிரைவர் அந்த அண்ணன் மேல மட்டும் கை வைக்கல, அவங்களோட மகள்கள் ரெண்டு மகள்களை அடிச்சிருக்கிறாங்க. ஒரு பொண்ணு வக்கீலுக்கு படிக்கிற, அதாவது அட்வொகேட்டுக்கு படிக்கிற பொண்ணையும் அடிச்சிருக்கிறாரு. இன்னொன்னு பிரெக்னண்டா இருக்கிற பொண்ணு மேலேயும் கை வச்சிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்குள்ளயும் அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்றது என்ன நடந்தது அப்படின்னு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அந்த சென்னையில மட்டும் ஏன் இந்த மாதிரி சென்னையில் மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுசும் இதுதான் பண்றீங்க. அது எப்படி வந்து உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? பொதுமக்கள்னா நாங்க வந்து வரணும் போகணும், உங்களை பார்த்தா ஐயா சாமின்னு சல்யூட் வைக்கணும், பயந்தே வாழணும். ஓட்டளிக்கிற நேரத்துல கூட இந்த ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அப்ப நாங்க இன்னும் எலெக்ஷன் டைம் இல்லாம நார்மல் கண்ட்ரோல்ல இருந்தீங்கன்னா நீங்க எங்களை என்ன பண்ணுவீங்க? வாழ விடுவீங்களா விட மாட்டீங்களா? ஒரு பக்கம் வந்து ரவுடிங்க பிரச்சனை இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து இந்த போதை மருந்து கடத்துறவங்க பிரச்சனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப போலீஸ்காரங்களுக்காகவே போலீஸ்காரங்களாகவே மக்களுக்கு பிரச்சனை வருது. அப்ப இதை நம்ம எங்கதான் போய் சொல்றதுன்னா இது வந்து நீதிமன்றங்கள் தான் தட்டி கேட்கும். கண்டிப்பா வந்து இந்த 9 பேருக்கு எப்படி தூக்கு தண்டனை கொடுத்தாங்களோ இன்னொரு பிரச்சனை இப்படி வந்ததுன்னா கண்டிப்பா நீதிமன்றங்கள் கடுமையான தண்டனை போலீஸ்காரங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி போலீஸ்காரங்களுக்கு எதிராகவே, அதாவது போலீஸ் ஆபீசர்களுக்கு எதிராகவே வீடியோ போட்டு இருக்கிறதுனால, எதிராகவே இல்லை நம்ம அந்த அவங்க பண்ற தப்புகளே எடுத்து போட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்க மேல ஏதோ வன்மம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நம்ம வந்து உண்மையதான் சொல்றோம். இது என்னன்னா நம்ம வளர்றதுக்காகவோ நம்ம இது பண்றதுக்காகவோ இல்லை, நம்ம வெளியே போகும்போது நமக்கு வந்து அச்சம் வரக்கூடாது. ஏன்னா இந்த ஜனநாயக நாட்டுல நாங்களும் வந்து வெளியே நடமாடுறதுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. யாரும் வந்து அன்வான்டாவோ தேவையில்லாம ஒரு கெட்ட வார்த்தையை கூட யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்போ ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா இந்த சட்டத்துல தப்பு குற்றம் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஈஸியா வந்து பொது வெளியில போலீஸ்காரங்களோ இல்ல பொதுமக்கள் பேசுறது விடுங்க, சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ்காரங்களே அது செய்யறாங்க. அது வந்து அந்த ஆட்டோ டிரைவரோட அண்ணாவோட பொண்ணு வந்து சொல்றாங்க இந்த மாதிரின்ட்டு, அவர் வந்து என்ன அசிங்கமா பேசினாரு. இதே மாதிரிதான் அங்க சுடும்போது அதே தான் சொல்றாங்க. அப்ப போலீஸ்காரங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது சகஜம்னா அப்ப லால இருந்தே அதை எடுத்துருங்க. சட்டமே கிடையாது. சட்டம் வந்து நாங்களும் பேசிட்டு போறோம் சகஜமா, பொதுமக்களாகிய நாங்களும் வந்து ஈஸியா கெட்ட வார்த்தை பேசிட்டு போறோம். இதே எதுக்கு சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறீங்க? அப்போ உங்களை வந்து யூனிஃபார்ம்ல இருக்கும்போது தப்பா பேசக்கூடாது, உங்களை பணி செய்யக்கூடாது, தடுக்க கூடாதுன்றது எப்படி சட்டமோ அதே மாதிரி தானே பொது வெளியில தப்பா பேசக்கூடாது, அசிங்கமா பேசக்கூடாதுன்றது சட்டம். அதை நீங்களே கடைபிடிக்கலன்னா நீங்க வந்து எங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நம்ம வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய கண்டென்ட்ல பேசுவோம். அந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும்ன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நமக்கு பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.